நினைவினில் கனவினில் வாழும் ஜீவனே கண்களில் காண்பது கனவா கார்மேகமாய் கலைந்திடும் நினைவா என் உயிரினில் தவழ்ந்திடும் நினைவுகள் ஆயிரம் போதுமே மனசெல்லாம் பாடும் மௌன ராகமே மனசெல்லாம் பாடும் மௌன ராகமே மனசெல்லாம் பாடும் மௌன ராகமே மனசெல்லாம் பாடும் மௌன ராகமே. ஏதாவது உதவி வேணுமா? என்னால முடிஞ்சா செய்யறேன். செய்ய முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சொல்லுங்க தம்பி. உங்க மருமகளை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். முதல்ல அந்த ஆளை வெளியில போ சொல்லுங்க. பொருளட்சுமி, என்னங்க பொறுத்துக்கிறது? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்? நான் பேசிக்கிறேன் இரு. என்ன தம்பி, என்ன சொல்றீங்க? தீபிகா உங்க சொந்த பொண்ணா இருந்தா 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? ம். உங்க பையன் இறந்ததுக்கு அப்புறமும் தீபிகாவை ஏன் அப்படியே வச்சிருக்கணும்? நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க 2 பேரையும் பையன் ஸ்தானத்துல இருந்து அப்பா அம்மா மாதிரி பார்த்துப்பேன். வீட்டுக்குள்ள எதுக்கு வர நீ? முதல்ல வெளியே போ. இருமா, அவருக்கு புரியல. என்ன புரியல? புருஷன் உயிரோட இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நான் எப்படி நம்புறது? நீ பார்த்தா நம்புவியா? அப்புறம் என்ன திரும்பி கூட பார்க்க கூடாது. சரி, வா. இமைத்தொடும் நேரம் உன் பொன்முகம் கண்களில் மோதும் என் உறவினில் நினைவினில் கனவினில் வாழும் ஜீவனே கண்களில் காண்பது கனவா கார்மேகமாய் கலைந்திடும் நினைவா என் உயிரினில் தவழ்ந்திடும் நினைவுகள் ஆயிரம் போதுமே மனசெல்லாம் பாடும் மௌன ராகமே.
நினைவினில் கனவினில் வாழும் ஜீவனே கண்களில் காண்பது கனவா கார்மேகமாய் கலைந்திடும் நினைவா என் உயிரினில் தவழ்ந்திடும் நினைவுகள் ஆயிரம் போதுமே மனசெல்லாம் பாடும் மௌன ராகமே மனசெல்லாம் பாடும் மௌன ராகமே மனசெல்லாம் பாடும் மௌன ராகமே மனசெல்லாம் பாடும் மௌன ராகமே வா. നമസ്കാരം. வணக்கம். എന്താ പെട്ടെന്ന്? கார்த்திகை பார்க்கணும். ഉള്ളിട്ട് പോയി നോക്കിക്കോൾ.
உன் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வராம உன்னை பார்த்துப்பேன் தீபிகா. நான் அழவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி என்னை அழ வச்சிட்டீங்கல்ல. சாரி. என்னை வேலையை பார்க்க கூடாதுன்னு கார்த்திக் சொன்னாரு. கடைசியில நான் வேலைக்கு போய் தான் அவரை பார்த்துக்கும்படியா ஆயிடுச்சு. அப்போ நிலைமையை மாத்த முயற்சிக்கணுமே தவிர நாம அதுல மாட்டிக்கூடாது. அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியா? நான் உன்னை காதலிச்சது உண்மைதான். ஆனா அந்த காதல் இப்ப இல்ல, மாறி போச்சு. உன் நிலைமையை மாத்தி நீயும் கார்த்திக்கும் பழையபடி வாழ என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். டாக்டர்ஸ் எல்லாமே கைவிட்டாச்சு. நீங்க என்ன பண்ண போறீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாக்டர். அவன் அமெரிக்கால நியூராலஜிஸ்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் சரியாயிடும். அவங்கிட்ட கேட்டு பார்ப்போம். இவ்வளோ பெரிய பாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தீபிகாவால எப்படி இவ்வளோ சாதாரணமா இருக்க முடிஞ்சதோ? நான் சாதாரணமா இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இவ்வளவு பாரத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம கிட்ட சொன்னாதான் என்னவா? திடீர்னு கார்த்திகை பார்த்த உடனே மனசெல்லாம் ஆடி போச்சு தெரியுமா? சொன்னா அனுதாபம் தேடுற மாதிரி இருக்கும். நீங்க எல்லாருமே என்ன ஒரு கருணையோட பாப்பீங்க. அது எனக்கு பிடிக்கல. இந்த காலத்துல கல்யாணம் ஆன பொண்ணுங்களே தப்பா பாக்குறாங்க. இப்படின்னு தெரிஞ்சா நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ செஞ்சதும் சரிதான். ஆனா நான் செஞ்சது தப்புதான். சிவாவை அடிச்சிருக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. அவ இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்பாங்க. எனக்கு பயம். எங்க எனக்கே தெரியாம சிவா கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள வந்துருவானோன்னு ஒரு பயம். அதனாலதான் அவ என்ன வெறுத்தான்னு கடைசியில புரிஞ்சது. நான் சிவா கிட்ட தோக்க கூடாது. அவளை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படல. நான் தோத்துறக்கூடாது இல்லையா? எனக்கு இந்த விஷயத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா வாழ்க்கை விளையாடுற விஷயம் இல்ல. அது எனக்கு தெரியும். எப்ப நான் கார்த்திகை பார்த்தனோ அப்பவே என் காதல மறந்துட்டேன். நான் இனிமே தீபிகாக்கு உதவிதான் பண்ண போறேன். அவ்வளவுதான். சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் கூட இருக்கிற ஆம்பளைய எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். வேற என்ன சொல்றது?
இன்னைக்கு மேனேஜர் லீவ் தான், நீ கலக்கு. என்ன பேசுற கௌரி? கார்த்திக் விஷயமா பேசலான்னு பார்த்தா லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஐம் சாரி. மெயில் ஐடி இருந்தா சொல்லு, மெசேஜ் பண்ணிடலாம். டாக்டர் ராம் _1970 @gmail.com. எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸா? எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். dr_ram 1970 @gmail.com. என்ன டைப் பண்ண? Please contact immediately. This is Shiva. About an emergency case. ப்ளீஸ் கால் இமிடியட்லி. என்னோட ஃபோன் நம்பரையும் ஃபோன் நம்பர்? என்னோட மெயில் ஐடியும் கொடுத்துரு. ம். லஞ்சுக்கு போயிட்டு வரேன். சிவா, ஒருவேளை மெயிலே ரிப்போர்ட் அனுப்ப சொல்லி பதில் வந்தா என்ன செய்ய? எதுக்கும் ரிப்போர்ட்லாம் தயாரா வச்சுக்கிறது நல்லதுதான். இதோ வரேன். கொஞ்சம் எந்த நெஞ்சம் உன்னிடம் என்றுமே தஞ்சம் அஞ்சும் உன்னை கெஞ்சும் என் மனம் ஏங்குதே கொஞ்சம் உயிரே நீ வா உறவே நீ வா உன்னை சுமக்கும் இதயம் மீது துடிக்கிறதே உந்தன் நினைவில் உயிர் பூக்கள் பூக்கிறதே பூவிழி இமை தொடும் நேரம் உன் பொன்முகம் கண்களில் மோதும் என் உறவினில் நினைவினில் கனவினில் வாழும் ஜீவனே கண்களில் காண்பது கனவா